Taste the Daily. பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள். கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக உரிய நீதி கிடைக்கப்பெற்றுள்ளது என அதிமுக வரவேற்பு. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யாரை காப்பாற்ற எஃப்ஐஆர் லீக் செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என அதிமுக கேள்வி. சிபிஐ விசாரணையை முழு மூச்சாக இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எதிர்த்ததே ஏன், யாரை காப்பாற்ற துடிக்கிறது திமுக எனவும் அதிமுக கேள்வி. உங்களைப் போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை. பொள்ளாச்சி வழக்கில் நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன். அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது. வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லை. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள்தான் வெட்கி தலைகுனிய வேண்டுமென ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். தஞ்சாவூரில் 17 வயது மாணவியை புகைப்படம் எடுத்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறி பாலியல் சீண்டல் செய்து மிரட்டிய ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். அப்பாவி ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பாதுகாப்பில்லா நிலை தொடர்கதையாகி வரும் நிலையில் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் அவலம். சென்னையில் படிக்கும் கல்லூரி மாணவியை ஹைதராபாத்திற்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சி என அழைத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். ஜார்க்கண்டை சேர்ந்த மாணவர் அஜய், பானிபூரி வியாபாரி ஹரி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக மாணவி புகார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் தொல்லைகள், ஓடும் ரயிலில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அவல நிலை தொடரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. திருப்பூர் பகுதியில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து தலைமறைவான வட மாநில இளைஞர். ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை கொள்ளைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சியில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய வழக்கில் 4 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை அமைச்சரும் அதிகாரிகளும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மது விருந்தில் நண்பரை குத்தி கொலை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் போதையின் பிடியில் தமிழகம் சிக்கி சீரழிவதாக பொதுமக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் பூண்டி வெள்ளையங்கிரி மலையேறிய சிறுவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த பரிதாபம். தந்தையுடன் மலையேறி சாமி கும்பிட்டுவிட்டு கீழே இறங்கிய சிறுவன் மயங்கி விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வெள்ளியங்கிரி மலையில் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் உரிய மருத்துவ வசதி இல்லாததால் தொடர்ச்சியாக உயிரிழந்த நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலினின் சுகாதாரத்துறை. கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலையில் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு 100 மீட்டருக்கு ஒரு மருத்துவ மையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளையங்கிரியிலும் அவசர மருத்துவ மையங்களை அமைக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே 350 கிலோ குட்கா பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள ரெஸ்டாரண்டில் புகையிலை கலந்த ஹூக்கா பார் நடத்திய மேலாளர் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை.
சென்னை சைதாப்பேட்டை அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ கஞ்சா மற்றும் 104 போதை மாத்திரைகளுடன் சிக்கிய இளைஞர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். சென்னை புழல் மத்திய சிறைக்குள் உள்ள கைதிகளுக்கு வீச முயன்ற கஞ்சா பொட்டலங்கள் சிக்கியது. திறனற்ற ஸ்டாலினை போல உளவுத்துறையும் உறங்கிக் கொண்டிருப்பதால் சிறைக்குள்ளும் சிக்கும் போதைப் பொருள் புழக்கம். புதுக்கோட்டையில் வடகாடு சாதி மோதலை கண்டித்து திமுக கூட்டணியான விசிக அறிவித்திருந்த போராட்டத்திற்கு விடியா ஸ்டாலினின் காவல்துறை அனுமதி மறுத்ததால் நீதிமன்றத்தை நாடிய தொல் திருமாவளவன். காவல்துறையும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியையும் கண்டித்து போராடக்கூட உரிமையில்லாமல் ஸ்டாலின் கூட்டணியில் அடிமையாகிவிட்ட விடுதலை சிறுத்தைகள் என மக்கள் விமர்சனம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான திட்டங்களின் கீழ் நிதியை தவறாக பயன்படுத்திய புகாரில் சிபிஐ விசாரணை நடத்த கோரி பத்திரிகையாளர் ஷவுக் சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். வழக்கு நாளை நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் M நிர்மல்குமார் முன் பட்டியலிடப்படும் என்று எதிர்பார்ப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காலாவதியான மதுபானம் அருந்திய இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிப்பதில் மட்டும் கவனம் செலுத்தும் ஊழியர்கள் காலாவதியான பாட்டில்களை கண்டறியாமல் அலட்சியமாக இருப்பது நியாயமா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் வெங்கடாம்பேட்டை பகுதியில் சாலையை ஏன் முறையாக அமைக்கவில்லை என்று கேட்டவரை வீடு புகுந்து தாக்கிய திமுகவினர். திமுக ஒன்றிய செயலாளர் குணசேகரன் என்பவரின் மகன் மணிகண்டன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிவா என்பவரின் வீட்டிற்குள் புகுந்து கடப்பாறை உள்ளிட்ட இரும்பு ஆயுதங்களை கொண்டு கொடூரமாக தாக்கிய கொடூரம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் திமுகவில் இணைந்தால் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என கூறிய திமுக MP. ஆட்சிக்கு வந்ததும் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு தற்போது திமுகவில் இணைந்தால் 1000 ரூபாய் வழங்கப்படும் என திமுக MP கூறியதால் மக்கள் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் உயர்கல்வித்துறையின் மோசமான நிர்வாகம், பேராசிரியர்கள் பற்றாக்குறை, குறைவான நேரம் கற்பித்தல் ஆகியவற்றால் 10,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியாமல் தவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக சிறப்பு துணைத் தேர்வு பொறியியல் மாணவர்களுக்கு பயனளிக்காது என்றும் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படும் மாற்றமே தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கும் எனவும் கல்வியாளர்கள் அறிவுறுத்தல். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வேர்வாடல் நோய் தாக்குதலால் 28 லட்சம் தென்னை மரங்கள் வெட்டப்படும் அபாயம். தென்னை மர தொழிலாளர்கள் நலவாரியம் அமைப்போம் என கலராக விளம்பரம் செய்த ஸ்டாலின் மாடல் அரசு தென்னை விவசாயிகள் சந்திக்கும் இழப்பீடுகளை ஈடுகட்ட நிவாரணம் கூட வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கேரள வேர்வாடல் நோய் பாதிப்பால் தமிழ்நாட்டில் தேங்காய் விளைச்சல் 60% குறைவு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் அலட்சியமும் வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சிகள் பயனற்று போனதாலும் விளைச்சல் பாதிப்பு என தென்னை விவசாயிகள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி மருத்துவமனைகளில் குறைவான ஊதியத்தால் வெளியேறும் மருத்துவர்களை தக்க வைக்க அக்கறை இல்லாத ஸ்டாலின் மாடல் ஆட்சி என குற்றச்சாட்டு. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மனநலம், தோல் சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவர்களை நியமிக்கவும் ஸ்டாலின் அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை. தமிழக அரசின் நில உரிமை பட்டா வழங்கும் திட்டத்தால் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் 2000 ஏக்கர் வனப்பரப்பு விளைநிலமாக மாற்றப்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார். 2000 ஏக்கர் உடன்பிறப்புகளுக்கு பட்டா போட மடைமாற்றம் செய்யப்படுகிறதா என்றும் விவசாயிகளும் பொதுமக்களும் கேள்வி.
சிபிஎஸ் எனப்படும் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் கல்லூரி ஆசிரியர்களுக்கு மறுநியமன காலத்தில் 20% அளவிற்கு ஊதியம் குறைத்து வழங்கப்படுவதாக ஆசிரியர்கள் குமுறல். உயர்கல்வித்துறை கருவூல கணக்குத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்டு 8 மாதங்கள் கடந்தும் உரிய தீர்வு வழங்கப்படாமல் தங்களை அலைக்கழிப்பதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் நிர்வாக சீர்கேட்டால் தமிழக பொறியியல் கல்லூரிகளில் ஏராளமான இடங்கள் காலியாகும் அபாயம். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் 500 பொறியியல் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது 463 கல்லூரிகள் மட்டும் இயங்கும் நிலையில் சுமார் 40 கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டில் உள்ள 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் நோட்டீஸ். 95% துறைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, ஆய்வக தரவு பற்றாக்குறை, அறுவை சிகிச்சை பதிவுகள் இல்லாதது குறித்து விளக்கமளிக்க நோட்டீஸ் வழங்கியது. கீழ்ப்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 34 கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தேசிய மருத்துவ ஆணையம். மருத்துவத்துறையில் தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி வருவதாக முதலமைச்சரும் மாரத்தன் புகழ் அமைச்சரும் வெற்றி விளம்பரம் செய்து வரும் நிலையில் ஆசிரியர் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதுதான் சாதனையா என்று மக்கள் கேள்வி. நாடு முழுவதும் 17,88,165 மாணவ மாணவிகள் எழுதிய சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் 88.39% பேர் தேர்ச்சி. சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வில் 91.64% மாணவிகள் தேர்ச்சி பெற்ற நிலையில் 85.70% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வில் அதிகபட்சமாக விஜயவாடாவில் 99.60% மாணவர்கள் தேர்ச்சி. சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வில் சென்னை மண்டலத்தில் 97.39% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறைந்தபட்சமாக பிரயாக்ராஜ் மண்டலத்தில் 78.53% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் 23.71 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 93.66% பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் அதிகபட்சமாக திருவனந்தபுரம் மண்டலத்தில் 99.79% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக அறிவிப்பு. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் ரீல்ஸ் மோகத்தில் செல்போனில் மூழ்கியதால் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் அதிருப்தி. வெற்று கடமைக்கு ஆட்சியை நடத்தி வரும் ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் அதிகாரிகளும் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் திருவள்ளூர் செல்லும் பேருந்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வராததால் நேர காப்பாளரை முற்றுகையிட்டு பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஊழல் வழக்கில் சிக்கிய அமைச்சர்களை மாற்றி அவர்களை காப்பாற்றுவதில் மட்டுமே அக்கறை கொண்டு செயல்படும் ஊழல் மாடல் ஆட்சியின் முதல்வர் பதவி விலக மக்கள் ஆவேசம். பஸ் கிடைக்கல, அது மாற்றும் சார். ஏன் சார் திருவள்ளூர் வந்த பஸ் ஏன் சார் மாற்றுங்க? 5 பஸ் ஜனம் நிற்குது சார் சொல்கிறோம். ஒருத்தர் கூட மதிக்கலாம், ஒருத்தர் கூட மதிக்கலாம். அப்படியே நிற்குதாரு அவர், ஒரு ஆள் உட்கார்ல மாற்றவே இல்லை. செங்கோட்டையிலிருந்து சென்னை சென்ற அரசு பேருந்தில் ஏசி வேலை செய்யாததால் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் வாக்குவாதம். அரசு பேருந்தில் நிம்மதியாக பயணம் செய்ய முடியாத நிலையை உருவாக்கியிருப்பதே விடிய அதிமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனையின் லட்சணம் என மக்கள் ஆவேசம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருந்து சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு விடியாத திமுக அரசால் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் சாலை மறியல். விடியல் பேருந்து என கூறி வெற்று விளம்பரம் மட்டும் செய்யும் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையால் கடும் அவதிக்குள்ளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் போட்டியில் விதவிதமான ஆடைகளை அணிந்து ரேம்ப் வாக் சென்ற திருநங்கைகள். திருநெல்வேலியைச் சார்ந்த திருநங்கை ரேணுகா முதலிடத்தையும், கள்ளக்குறிச்சியைச் சார்ந்த அஞ்சனா 2ஆம் இடத்தையும், கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஆஷ்மிகா 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். ஜாதியை காரணம் காட்டி கோயில் திருவிழாவிற்கு நன்கொடை பெற மறுப்பதும் தீண்டாமையின் இன்னொரு வடிவம் என சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டு. சமத்துவம், சமூக நீதி, ஜாதி மோதல்கள் இல்லா ஆட்சி என பெருமை பேசும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நீதிமன்றம் தினந்தோறும் குட்டு வைக்கும் நிலையில் இதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள குளங்கள் மற்றும் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 4 மாதங்களுக்குள் அகற்றவில்லை எனில் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு கூட நீதிமன்றமே தலையிட்டு உத்தரவிடும் நிலையில் அரசும் அரசு அதிகாரிகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என மக்கள் கேள்வி. சென்னையில் நீர்நிலைகள் பராமரிப்பின்மையால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். ஸ்டாலின் தலைமையிலான மாநகராட்சி மற்றும் மாநில அரசின் முறையற்ற நீர்நிலை பராமரிப்பு மற்றும் திட்டமிடலே காரணம் என மக்கள் விமர்சனம். அந்தமான் கடல், அந்தமான் நிக்கோபர் தீவு, தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. வழக்கமாக மே 4வது வாரத்தில் தொடங்கும் பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூரில் மகனுடன் சேர்ந்து கள்ளக்காதலன் தலையில் கல்லை போட்டுக் கொன்ற தாய் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது சிறிதும் அச்சமின்றி இருப்பதால் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். விடியா திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்ட விழாவில் குடி போதையில் திமுகவினர் செய்த அலப்பறையால் பெண்கள் அச்சம். தலைக்கேறிய மதுபோதையால் தரையில் விழுந்து அங்கப்பிரதட்சணம் செய்த குடிமகனின் அலங்கோலத்தை கண்டு பொதுமக்கள் முகம் சுளிப்பு. சேலம் மாவட்டம் வீரபாண்டி அருகே குடிநீர் குழாய் இணைப்பு பணிகளை தடுத்து நிறுத்தி திமுக நிர்வாகிகள் அராஜகம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் திமுகவினர்களின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வேதனைக்குள்ளாகும் மக்கள். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் விளைச்சல் பாதிப்பால் எலுமிச்சை விலை குறைவு. 1 கிலோ எலுமிச்சை அதிகபட்சம் 240 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது விலை 140 ரூபாயாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. மயிலாடுதுறை அருகே கோனேரி ராஜபுரத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பரதநாட்டிய கலைஞர்கள் நடராஜருக்கு நாட்டிய சமர்ப்பணம். தமிழகம் மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மொத்தம் 2200 நாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆடி நடராஜருக்கு நாட்டிய சமர்ப்பணம் செய்தனர். சென்னையில் தங்கம் விலை காலை 120 ரூபாய் உயர்ந்த நிலையில் தற்போது மேலும் 720 ரூபாய் உயர்வு. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராம் 8855 ரூபாய்க்கும் 1 சவரன் 70,840 ரூபாய்க்கும் விற்பனை. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1281 புள்ளிகள் சரிந்து 81,148 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 346 புள்ளிகள் சரிந்து 24,578 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவு பெற்றது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நாளை காலை தொடங்குகிறது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டமும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிப்பு.
கேப்டன் பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணியில் இடம் பிடித்தார் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட வீரர் சேனுரன் முத்துசாமி. பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூரில் உள்ள விமானப்படை தளம் சேதமடைந்ததாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் செய்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி விமானப்படை தளத்திற்கு சென்றார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து விமானப்படை வீரர்களையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இந்திய ராணுவம் நிகழ்த்திய ஆபரேஷன் சிந்தூர் உலகெங்கும் எதிரொலித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் இந்திய ஒற்றுமையின் பிரதிபலிப்பு என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தியாவின் ட்ரோன் ஏவுகணைகளால் பாகிஸ்தான் தூக்கத்தை தொலைத்துள்ளது. அணு ஆயுத பிளாக்மெயிலிற்கு இந்தியா அடிபணியாது என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். காஷ்மீர் மாநிலம் சோஃபியானில் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கிச் சண்டை. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் 4 பேர் சுட்டுக் கொலை.